அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். அண்ட் இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான். இதில் வந்து நான் பூஜை பண்ணுறது அண்ட் தென் ஆப்பம் செஞ்சுருந்தேன். அந்த ஆப்பமோட ஃபுல் ரெசிபி எல்லாமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ வில் லைக் த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் இருக்க ரொட்டீன் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரைடே நைட் வந்து ஆப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே நான் வந்து அதுக்காக நான் ஊற வச்சுருந்தேன். ஆப்பமோட ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணுன்னா, பச்சை அரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு கப். அது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து சாப்பாட்டு அரிசி அண்ட் அதிலே ஒரு ஹாஃப் கப் வந்து உளுந்து போட்டுக்கோங்க. அண்ட் வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஓகே. போட்டுட்டு நல்லா ஒரு 2 to 3 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும், ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக. அது கூட கொஞ்சமாக சுகர் அண்ட் சால்ட் அண்ட் அது கூட வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லையா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து சமைக்கிறப்போ வந்து அப்போதைக்கு தேவையானதை வந்து அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீக் சண்டே வந்து சரி ஓகே, ஒரு டைம் ட்ரை தான் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து லிட்ரலி அவ்வளோ வினிகர் ஊற்றிருப்பாங்க போல், பயங்கர புளிப்பு. அது அப்படியே அந்த சிக்கனோட டேஸ்ட்டையே மாற்றி ஒரு மாதிரி புளிப்பாகிடுச்சு. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட்டாக இருக்குமா, அதில் ஒழுங்காக செஞ்சு நல்லாவது சாப்பிட்ருக்கலான்ற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர இதாகிடுச்சு அந்த இது சாப்பிட்டதுலேருந்து. அப்புறம் இவ்வளோ வினிகர் போட்டு அது எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணி அப்புறம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் சரி ஓகே, டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இஞ்சி பூண்டெல்லாம் தோல்லாம் எடுத்து நானே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஆப்பம் மாவு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து மாவு கரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி நைட் செய்கிறோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செய்ய போகிறோம். அப்படி இல்லைனா மார்னிங் செஞ்சுட்டு நைட்டு செய்ய போகிறீங்கன்னா வெளியவே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காதீங்க. அப்படின்னா தான் அந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வரும். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் டக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அது அவ்வளோவா புளிக்காது. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ அந்த தப்பு தான் பண்ணிட்டேன். எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் நார்மல் இட்லி தோசை மாவு எடுத்து இது பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். அது அந்த டைம் புளிக்கவே இல்லை. வெளியவே வச்சுருந்தா இந்த டைம் வந்து நல்லா புளிச்சு வந்திருந்தது மாவு. அண்ட் ஈவினிங் 6 o'clock அப்படின்னாவே எங்கள் வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டு வீடே ஒரே டிவைன் பக்தி மோடுக்கு போயிடுவோம் வீட்டில் எல்லாருமே. அண்ட் அன்றைக்கி வந்து அமாவாசை வேறு இல்லையா, சரி ஓகே சொல்லிட்டு ஈவினிங் சாமி கும்பிடலான்னு விளக்கெலாம் பற்ற வச்சுட்டு வீட்டில் சாம்பிராணிலாம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். ஆக்சுவலாக இந்த சாம்பிராணி ஸ்மெல்க்கு வந்து நான் லைட்டாக அடிக்ட் கூட சொல்லலாம். ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒரு சிலர் சாம்பிராணி ஸ்மெல்லு அந்த புகை போட்டாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட், எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஆயுத பூஜை டைமில் மட்டும் தான் எங்கள் வீட்டில் வந்து அந்த இதெல்லாம் போடுவாங்க. எங்கள் கடையிலலாம் கூட அந்த புகை ஃபுல்லாக போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விளக்குலாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சாம்பிராணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து அந்த கோல் தான் வேணும்னு அவசியம் இல்லை. அந்த கறி இருக்கு இல்லையா, அது இருந்தால் தான் பற்ற வைக்கணும்னு இல்லை. இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக பர்ன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக் வந்து என்னோட அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாப்பா வந்து பேபியாக இருக்கும்போது தலைக்குழி கேட்கும் போதெல்லாம் சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, பேபியாக இருக்கும்போது. அப்போ வந்து அத்தை வந்து கொட்டாங்குச்சி இது பண்ணி அவங்க சாம்பிராணி இது பண்ணி பாப்பாவுக்கு போட்டுடுவாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இப்படி கூட பண்ணலாமோ அப்படி சொல்லிட்டு. நான் அப்போலேருந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சாம்பிராணி போடுறதுமே வந்து ஒரு குட் வைப்ரேஷன் தான். நீங்கள் வேணால் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அந்த புகையெல்லாம் போன வாட்டி கூடமே ஒரு ஒரு ஹாப்பி மூடாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வீடே ஒரு டிவைனிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அன்றைக்கி வீடெல்லாம் ஃபுல்லாக விளக்கு பற்ற வச்சுட்டு ஒரே சூப்பராக இருந்தது. அண்ட் என்னோடய சாமி ரூமும் வந்து எனக்கு ஃபுல்லாக இந்த எல்லா விளக்கும் பற்ற வச்சுட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சாம்பிராணி கரண்டி எடுத்து சாமி ரூம்லேருந்து வெளியே வச்சது தான். மேடம் அங்கேருந்து குடுகுடுன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் சாமிக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு.
அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் ஜேர்னி. அது ஆக்சுவலா என்னென்னா, என்னோடய பாப்பாவுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. கரெக்டாக 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் ஜூன் 14 பாப்பாவுக்கு பர்த்டே முடிஞ்சுது. பாப்பா வந்து பேபியாக இருக்கும்போதுலேருந்தே சரி, நான் இது வரைக்கும் சிப்பர் பாட்டிலே கொடுத்ததே கிடையாது. அண்ட் நான் வந்து பாப்பாவோட பீடியாட்ரிஷியன் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கொடுக்கலாம், ஃபீடிங் பாட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று சொன்னாங்க, அது ரெகுலராக ஒழுங்காக க்ளீன் பண்ணி கரெக்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது பேபிஸ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் பாப்பா வந்து குழந்தையா இருக்கும்போது வந்து அதாவது ஆஃப்டர் 6 மந்த்ஸ் தானே வாட்டரே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும் பேபிஸ்க்கு. நான் அப்போலேருந்தே வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்பூனில் தான் கொடுத்துட்ருப்பேன். தண்ணி வந்து நார்மல் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் தான் குடிக்க வச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மந்த்ஸ் ஆகும்போது தான் சரி ஓகே, தண்ணி இப்படியே ஸ்பூனில் கொடுத்தா அவங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு குட்டி சிப்பர் பாட்டில் இருக்கும் இல்லையா, பிபிஏ ஃப்ரீ அந்த மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான பாட்டில் வந்து ஒரு நார்மலான ஒரு சிப்பர் பாட்டில் ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வரைக்குமே பாப்பாவுக்கு வந்து தண்ணி மட்டும்தான் சிப்பர் பாட்டிலில் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் எதுவுமே வந்து ஃபீடிங் பாட்டிலே நான் இது வரைக்கும் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் தென் பாப்பாவுக்கு வந்து பால்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசுலேருந்து தான் நார்மல் பாலே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜில் தான் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நார்மல் பாலே கொடுக்க ஆரம்பித்தேன். அதை வந்து நார்மல் ஸ்ட்ரா டம்ளர் இருக்கும் இல்லையா சில்வரில், அதிலே கொடுத்து பழக்கிட்டேன். இப்போது பாப்பா வந்து நார்மல் அந்த ஸ்ட்ரா டம்ளர் அப்படி இல்லைனா நார்மல் கப் இருக்கும் இல்லையா, ஹேண்டில் வச்ச கப், அதிலே குடிச்சிக்குவாங்க. எவ்ரி பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்டிங் ஸ்டைல் ஆர் குட், அதுதான் நான் நம்புகிறேன். அண்ட் நம்மளுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு எது கரெக்டு எது தப்பாக இருக்கும்னு நம்மளை விட பெஸ்ட்டாக முடிவெடுக்க யாராலையுமே முடியாது. நான் வந்து என்னோடய குழந்தைக்கு இது பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் நீங்கள் இப்போ ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தப்பு அப்படின்னு நான் எந்த விதத்துலையும் ப்ரமோட் பண்ண கிடையாது. அண்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்தாச்சு. என்னால் நைட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. லைட்டாக டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை முடிக்கவே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து ஆப்பம் செஞ்சுருந்தேன். ஆப்பம் வித் தேங்காய் பால் சூப்பர் எம்மி அண்ட் சாஃப்டாக வந்துருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அண்ட் வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.